ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க விக்னேஷ் தமிழ் அனிமே கைசெட்ஸும். எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து 1 மந்த் வீடியோஸ் போட முடியாம இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் ஆயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். இந்த ட்ரூ பியூட்டி அனிமையோட வீடியோ வந்து இந்த எபிசோட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன், எபிசோட் 11லேருந்து. ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டினியூஷனுக்கு பக்கவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஜுகிங் அங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பா. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பொருளை பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சுகோலிக்கும் ஹீரோயின் சுகிங்கும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, அவன் வந்து இவளை கழட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சுகோலி வந்து அங்க இருப்பான். அவள்கிட்ட இவ பேசலான்னு போகும்போது வில்லி சுஜின்காங் வந்து சுகோலி வந்து கூட்டிகிட்டு மேல போயிடுவா. இவ கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் அப்ப நம்ம வில்லியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவளை கூட்டிட்டு போயிடுவாங்க ரெஸ்ட் ரூமுக்கு. கூட்டிட்டு போயிட்டு வந்து, நீ எதுக்கு இப்ப சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற, இந்த மாதிரி வந்து உன்னோட ட்ரெஸ்ஸை தான் வந்து சுஜின் போட்டுட்டு வந்து செகண்ட் காம்படிஷன் வந்து வின் பண்ணான்னு சொல்லிட்டு எதுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிற, ஏன் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவளை செவத்துல தள்ளி சாய்க்கும் போது இந்த பக்கம் திரும்பி பார்ப்பா. அந்த ரெஸ்ட் ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில இவளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து இவளுக்கு அசிங்கமா மேக்கப் போட்டு இவளை திட்டி அசிங்கமா இவளை புள்ளி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த பழைய அசிங்கமான ஃபேஸ் வந்து இவளுக்கு தெரியும். ஸோ வந்து இவள் ரொம்ப கஷ்டமாயிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு வந்து எல்லாரும் தள்ளி விட்டுட்டு ஓடிடுவா. இந்த பக்கம் ஹீரோ சுகோலியும் சுஜின்காக வந்து மேல நடந்து போயிட்டு இருப்பாங்க டாம்ல. அப்ப வந்து ஹீரோ சொல்லுவான், நான் என்னோட வாக்கை வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் நீ வந்து ஜுகிங்கவை தனியா விட்டுறணும் அப்படின்ட்டு. அதுக்கு வில்லி சொல்லுவா, அதெல்லாம் முடியாது, நீ என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் பாய் ஃப்ரெண்டு தான், இந்த செபம் காடஸ் காம்படிஷன் முடிகிற வரைக்கும் தான் நான் உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சீன் கட் பண்ண உடனே நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி நினச்சிட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சுவா, செரின், அப்புறம் செகண்ட் ஹீரோட தங்கச்சி 3 பேரும் நேராக வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து, நீ ஹீரோயின் ஜுகிங்கவை பார்த்தியா, அவளை வந்து காலிலேருந்து காணும், ஃபோனும் எடுக்க மாட்டா, ஸ்கூலுக்கும் வரல, எங்கே அப்படின்ட்டு. என்னையும் கேட்குறீங்க, நீங்கள் வந்து சுகோட்டை கேளுங்க அப்படின்ட்டு. சுகோவும் எங்களால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் ஹீரோட தங்கச்சி வந்து, நீ அவளை ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்க இவன் யோசிச்சு பார்ப்பான். அவன் முன்னாடி நாள் தான் வந்து செகண்ட் ஹீரோயின் கிட்ட வந்து இது மாதிரி வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான். அவள் அழுதுகிட்டே போயிருப்பா. ஐயோ இதனால தான் வரலன்ட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்பா. ஸோ அப்போதான் வந்து சுவா செரினோட ஃபோனை எடுத்து பார்க்கும்போது, நான் வந்து குவிட் பண்ண போகிறேன், இந்த காம்படிஷன் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அமைச்சிருப்பா நம்ம ஹீரோயின். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமாக இருக்கிற ஒரு ஆன்லைன் ஃபாரம் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். அதில் வந்து நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகுது. அந்த நியூஸில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜுகிங்காவை பற்றி போட்டிருக்காங்க. இந்த ஜுகிங்காங் வந்து ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருந்தா ஸ்டார்டிங்கில், அதனால அவளோட ஃபேமஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ரைஸ் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே அவள் வந்து ஒரு கேவலமான ஒரு கேரக்டரு. அவளுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனாலே வந்து சுஜினை வந்து தேடி போய் அவள் திட்டி அவளை வந்து மிரட்டியே செஞ்சிருக்கிறா. ஸ்கூல் யூனிஃபார்ம் கான்டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோத்த கடுப்பில் இவ செஞ்ச யூனிஃபார்ம் தான் சுஜின் வந்து திருடி போட்டுட்டான்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை வச்சு மிஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறா. சுகோலியும் அவளும் இருக்கிற மாதிரி போஸ்ட் எல்லாம் சோஷியல் மீடியால போட்டுட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்றதை எல்லாரும் நம்ப வேற வச்சிருக்கிறா. ஆனா சுகோலி வந்து சுஜினை லவ் பண்றதா சொன்ன உடனே இவளை வந்து அவன் வந்து சுகோலி வந்து சீண்டவே இல்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோயினோட உண்மையான முகம் தெரிஞ்சதாலதான் வந்து சுகோலி வந்து அவளை கழட்டி விட்டதா வந்து ஊருக்குள்ள வந்து ஒரு பேச்சு அடிபடுது. இப்ப ஜுகிங்கோவும் ஸ்கூலுக்கு வரல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து காணாம போயிட்டாங்க. இப்ப அவளை டிஃபெண்ட் பண்ண யாரு இருக்கிறா, அவளுக்கு வந்து சேவை செய்ய யாரு இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மிஸ்இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ வந்து அவங்க இருக்கிற ஆன்லைன் ஃபோரம்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. இதை ஹீரோயின் வந்து பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. நம்மளால வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேவையில்லாத கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுல பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அவளோட ஒரு டோர் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. வெளியில வந்து சுவாச்சின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஜுகிங்கோங்க என்ன பண்றவா, எதுக்கு வந்து காம்படிஷன் வந்து குவிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, இவ கதவை திறக்காமலே வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றா. நீ இப்ப குவிட் பண்ண அப்படின்னா உன்னை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பொருள் எல்லாமே உண்மையாயிடும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இப்படியே இருக்கிறேன், நான் போக விருப்பம் இல்லை, கொஞ்ச நாள் ஆன உடனே எல்லாமே தானா சரியாயிடும், என்னால தேவையில்லாம உங்களுக்குமே கெட்ட பேரு, அதனால வந்து என்னை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே போல கதவுகிட்டே நின்று மறுபடியும் திட்டிட்டு ஜுகிங்க வந்து திட்டுறாங்க. நீ போ அப்படின்னு சொன்னா போயிடுவோமா, நாங்க வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட எல்லா கஷ்டத்துலயும் கூட இருப்போம் அப்படின்னு வந்து சொல்ல, இவன் வந்து யோசிச்சு பாக்குற ஹீரோயின். அப்ப ஹீரோ வந்து ஒரு நாள் வந்து அந்த ஹான் ரிவர்ல உட்காந்துட்டு சொல்லும் போது, மக்களுக்கு வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ எந்த ஸ்பெஷலாகவும் இருக்கணும்னு தேவையில்லை, அவங்களுக்கு காரணமே இல்லாமல் பிடிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸு,
உன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் உன்னை அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது, காரணமே இல்லாமல் உன்னை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அது இவளுக்கு வந்து ஞாபகம் வருது. அப்படியே அடுத்த சீன் வந்து முடிஞ்சு அடுத்த சீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அந்த செபம் காடஸ் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் வந்து ஹீரோயின் வந்து ஜெயிச்சிடுவா, செகண்டில் வந்து வில்லி சுஜிங் கேங் ஜெயிச்சிடுவா, தேர்டு காம்படிஷன் வந்து லைவ் ஸ்ட்ரீம் காம்படிஷன். இந்த லைவ் ஸ்ட்ரீம் காம்படிஷனில் வந்து 2 பேருமே வந்து லைவில் வந்து பேசிகிட்டு இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட லைவை இன்னொருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஓட்ஸ் அண்ட் லைக்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து யார் வந்து அதிக ஓட்ஸ் அண்ட் லைக்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் இந்த செபம் காடஸ் காம்படிஷனோட வின்னர். இதுதான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. அந்த ஸ்டுடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து நடக்க போகுது. அந்த காம்படிஷன் டேல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே தனித்தனி பூத் இருக்குது. அதில் வில்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்துடுறா. அவள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறா. பட் ஹீரோயின் வந்து வரவே இல்லை. அவள் வந்து இந்த பிரச்சனைனால இந்த ரூமர்ஸ்னால தான் வந்து மனசு ஒடிஞ்சிட்டு வராமல் இருக்கிறா. அந்த ரூமர்ஸ்லாம் உண்மைதான் போலன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சுஜிங் கேங் வந்து அவள் மட்டும் வந்துட்டு நான் ஜாலியாக பேசிட்டு இருக்கிறேன், நான் வந்து இந்த வருஷமும் காடஸ் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆயிட்டேன்னா இதே மாதிரி லைவ் அடிக்கடி வரேன், என்ன சொல்றேன், என்ன எப்படியா ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கிறா. அவளுக்கு வந்து சூப்பர் வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவள் லைவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இவன் இங்கே வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருக்கும் போது டக்குன்னு வந்துட்டு வேகமாக வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுப்பா. அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்களே, சூ அண்ட் செரின், அவங்க தான் வந்து ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி நீ எங்களை நம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நானும் முதல்ல வந்து இந்த இடத்துல வரக்கூடாது, இது ஒரு பயந்து ஓடுறது என்ன மாதிரி ஒரு காடஸ் கேண்டிடேட்னு தான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் நான் சுஜின் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, உன் கூட கடைசி வரைக்கும் போராடி நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு, அதனால தான் இங்கே வந்திருக்கேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா. இப்போ என்ன பற்றின ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் இப்போ வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், அதை பற்றி தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்ல அந்த ஆன்லைன் கம்யூனிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வந்து கமெண்ட்ஸ் தெரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹீரோயின் வந்து சொல்லுவா, இது மாதிரி வந்து நான் கார்னிவல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ 3 பேருமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் அவளோட அவுட்ஃபிட்ல வந்து ஒரு பெல்ட் இருக்கும், லவ்னு போட்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து காமிப்பா. இது செகண்ட் காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் எடுத்தது. இதை வச்சு தான் வந்து நான் ஒரு அவுட்ஃபிட் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த அவுட்ஃபிட் வந்து காம்படிஷனுக்கு முன்னாடி நாள் வந்து தொலைஞ்சிருச்சு. அடுத்த நாள் காம்படிஷனில் அதே மாதிரி அவுட்ஃபிட் வந்து சுஜின் கேங் போட்டிருக்கா, அவன் ஏன் அவுட்ஃபிட்டை தான் போட்டு திருடி எடுத்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த அலிகேஷனுக்கு வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவா. இவங்க ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த போஸ்ட் பண்ண டேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சுஜின் கேங் தான் திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இவளோட லைவ் வந்து இன்டரப்ட் பண்ணி சுஜின் கேங் வந்துருவா. அவ வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, உன்னுடைய ட்ரெஸ்ஸும் என்னோட ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதால வந்து நான் திருடினேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, சரி ஓகே. அதுக்கப்புறமா வந்து நீ சுகோலி கூட வந்து நான் வந்து க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு பொறாமை ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து நீ சுகோலி கூட பேசுறது வந்து நானும் கண்டுக்காம தான் விட்ட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ சுகோலி கூடயும் செஜின் கூடயும் வந்து நீ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க, அது வந்து அதனால வந்து சுகோலியே வந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு உன்னை வந்து கழட்டி விட்டுட்டான். அதுவும் இல்லாமல் நீ வந்து நிறைய பசங்களோட ரூமுக்கு ஹோட்டல்ஸ்க்கு பப்ஸுக்கெல்லாம் போற அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு டேட் போயிருப்பா இல்லையா ஹீரோயின், அதில் ஒரு அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு இவ வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து காமிச்சிரும். அப்போ எல்லாருமே வந்து ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு நீ இன்னசென்ட் மாதிரி நடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. இவளை ஹீரோயின் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கூனி குறுகி அசிங்கப்பட்டுட்டு நேராக ஓடிடுவா ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு. ஓடிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லுவா. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் செரின் வருவா. அவள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிட்டு இவளை கிண்டல் பண்ணுவாளே ஒரு பொண்ணு, அவளும் கதவை திறந்துட்டு வருவா. அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடும்.